Hi friends, welcome to Tara Designers. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நான் ஃபுல்லா ஆல்ரெடி வர்க் பண்ணி முடிச்சிட்டேன். சோ இதுல என்னென்ன வர்க் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப நாளா என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாம இருந்தது. சோ அதெல்லாம் இன்னைக்கு சொல்றேன் இந்த வீடியோஸ்ல. முக்கியமா வந்து சுருக்கம் வரத பத்தி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்? இந்த சுருக்கம்லாம் வந்து கண்டிப்பா வந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்றதெல்லாம் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன் என்னன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லா நான் வர்க் பண்ணிருக்கேன். ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ். இதோட saree எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் silk saree சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு என்கேஜ்மென்ட் saree. இது நல்லா ப்ளூ கலர்ல ஃபுல்லா வந்து சில்வர் ஜரி வந்த மாதிரி ஃபுல்லா செல்ஃப் கலர்ல இப்படி பாக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி ஆல் ஓவர் saree ஃபுல்லா இருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாமே சில்வர் சரி தான் வந்திருக்கு. சோ நம்ம வர்க் வந்து முடிஞ்ச வரைக்கும் சில்வர்ல தான் கொண்டு வந்திருக்கோம். ஆனா லைட்டா வந்து நான் கோல்டும் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்ப டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ். பாத்தீங்கன்னா இது மாதிரி நான் ஃபுல்லா வர்க் பண்ணிருக்கேன். இது வந்து ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்ஸ்டால போடுறேன் இமேஜ். சூப்பரா இருக்கு. நேர்ல பாக்கும்போது சூப்பரா இருக்கு. சோ இதுல என்ன வர்க் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்து சில்வர் சரி கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ரெண்டு லைன் வந்து thread கலர்ல ஐ மீன் saree கலர்ல ரெண்டு லைன் வந்து silk thread கொடுத்திருக்கோம். அதுக்கு அப்புறம் ஒரு லைன் sugar bead சில்வர் கலர்ல. அதுக்கு அப்புறம் வந்து கோல்ட் கலர்ல ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்திருக்கேன். ஏனா வந்து சரி கொஞ்சம் ஏதாவது மாத்தி யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக இதுவும் லுக் நல்லா இருக்கு. அதுக்கு அப்புறம் எகைன் வந்து sugar bead. இதுவும் வந்து A Star பிராண்ட். குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அதுக்கு அப்புறம் எகைன் வந்து ரெண்டு லைன் thread ஒரு லைன் சரி கொடுத்துட்டு இதுக்கு உள்ளுக்குள்ள இருந்தே வந்து இந்த மாதிரி அரும்பருமா போடுவோம் இல்லையா? சோ இது மாதிரி வர மாதிரி கொடுத்திருக்கேன். இது கொடுக்கும்போது மைல்டா அந்த உள்ள இருக்கிற கலரும் தெரியுது. நேர்ல பாக்கும்போது நல்லா தெரியுது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நான் ட்ரேஸ் எடுத்துட்டேன். நம்ம நார்மலா அந்த சாப்பா பவுடர் வச்சு பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா பாக்ஸா இது 1 inch பண்ணி கணக்கு பண்ணி போட்டுருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் குந்தன் அந்த saree கலர்ல குந்தன் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் வந்து sugar bead. அதுக்கு அப்புறம் இதுவும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நாட் போட்டு தான் இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது வந்து நீங்க நார்மல் நீடில கூட ட்ரை பண்ணலாம். இந்த பாக்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து கீழ சில்வர் கலர் saree கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து zigzag கொடுத்திருக்கோம். இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது நல்லா பீட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு இன்னும் ஹெவியா வேணும் அப்படினா நீங்க பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து வாட்டர் ஃபில்லிங் போட்டுட்டு एक्चुअली இது கட் வர்க் பண்ணலாமா அப்படின ஐடியா இருந்தது. அதுக்கு அப்புறம் மாத்திட்டோம். இப்போ வந்து வாட்டர் ஃபில்லிங் போட்டுட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு சமிக்கி கொடுத்திருக்கேன். இந்த சமிக்கி பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேடடா இப்போ வந்து இது வந்து வேற ஏதாவது கலர் கிட்ட கொண்டு போய் வெச்சோம் அப்படினா லைட்டா அந்த கலருக்கு ரிலேட்டடா மாறிக்குது. அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் நரம்பு யூஸ் பண்ணி பண்ணேன். அது வந்து நான் இன்னொரு வீடியோல வர்க் பண்ணும்போது காமிக்கிறேன். நரம்பு एक्चुअली நான் வந்து நரம்பே யூஸ் பண்ணது இல்ல. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. பீட்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கு. ஆனா வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க thread வெச்சே பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து நரம்பு வெச்சு பண்ணிக்கலாம். நரம்பும் நல்லா தான் இருக்கு. இது வந்து சுருக்கம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வரல. நீட்டா தான் இருக்கு. நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல வர்க் பண்ணும்போது நரம்பையும் சேர்த்து காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப ஸ்லீவ் ஃபுல்லா இந்த வர்க் வரும். நீங்க வந்து இப்ப saree எடுக்குறீங்க அப்படினா அதுல பெரிய பெரிய பார்டர்ஸோட sarees வருது. அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பார்டர்ஸோட இருக்கு அப்படினா உங்களுக்கு ஓகே அந்த இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க அதை ஸ்டிட்ச் பண்ணுங்க. இல்லாட்டி அதை வெச்சிருங்க. அதை வெச்சிட்டு இந்த மாதிரி plain cloth எடுத்துக்கோங்க. plain cloth எடுத்துட்டு இதுல ஆரி வர்க் பண்ணோம் அப்படினா தான் நமக்கு நல்லா தெரியும். நீங்க அந்த plain clothல உங்களுக்கு அந்த சரி வந்த கிளாத்தே ஓகே அப்படினா நீங்க அதுல பண்ணிக்கலாம். ஆனா அதை விட இந்த மாதிரி நீங்க ரன்னிங்ல plain மெட்டீரியல் எடுத்துட்டு அதுல பண்ணீங்க அப்படினா அதோட வர்க் வந்து நல்லா இன்னும் அழகா தெரியும். பாத்தீங்கன்னா இது ஸ்லீவ் இந்த மாதிரி இதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா? இது மட்டும் தான் கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்க பூட்டாஸ் வச்சிருக்கோம். அங்கங்க ஒரு ஸ்டோன் கொடுத்து அதை சுத்தி ரவுண்டா வந்து sugar bead கொடுத்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்ஸ் பார்க்கலாம். முக்கியமா நிறைய பேர் கேட்டது வந்து எனக்கு சுருக்கம் வருது என்ன பண்றது அப்படினா நிறைய பேர் கேட்டாங்க. அந்த சுருக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நெக் லைன் இருக்கு. இதுக்குள்ள லைட்டா ஒரு சுருக்கம் வருது தெரியுதா? இது ஒண்ணும் பண்ணாது. இது நாம வந்து கண்டிப்பா அடிச்சு திருப்பிடுவோம். ஐ மீன் இதெல்லாம் கட்டிங்ஸ்ல போயிடும். சோ நம்ம இந்த சுருக்கம்லாம் நம்ம
ரொம்ப அசிங்கமாக வெளியே தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடம் இங்கெல்லாம் சுருங்குது அப்படின்னா தான் நம்ம பார்த்து பண்ணணும். ஏன் சுருங்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பீட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த த்ரெட் நம்ம கொடுக்குற த்ரெட்டை விட இந்த த்ரெட் இந்த துணியோட த்ரெட் ஏதாவது வந்து மாட்டி இழுத்து டக்குன்னு அந்துரும். சப்போஸ் அப்படி அந்துருச்சுன்னா அந்த இடத்துல சுருக்கம் வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அப்படி ஏதாவது சிக்குச்சுன்னா அதை நீங்கள் பிடிச்சி இழுத்து அந்த நூலை வந்து பிச்சிடாமல் அதை அப்படியே கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டுட்டு அந்த நம்ம போடுவோம் இல்லையா சூயிங் த்ரெட்டு, அதை மட்டும் எடுத்து போட்டிங்க அப்படின்னா சுருக்கம் வராது. அங்கே இருக்கிற த்ரெட் அந்துருச்சு, இப்போ வந்து இங்கே சுருக்கம் வருதுன்னா இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு த்ரெட் அந்துருச்சு அப்படின்னா தான் இந்த இடத்துல சுருக்கம் வரும். அதனால தான் போடும்போது எல்லாம் ரொட்டேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் சொல்கிறேன். இந்த நெக்லைனுக்குள்ளே வர சுருக்கம்லாம் நம்மளுக்கு எதுவும் பண்ணாது, நம்ம கட்டிங்கில் போயிடும். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். இன்னொன்று வந்து ஓட்டையாகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு துணி வந்து சுருக்கம் வந்தால் தான் பிரச்சனை, ஓட்டையானால் அது எதுவும் ஆகாது. அப்போதைக்கு தான் இருக்கும், சீக்கிரம் வந்து அது போயிடும், அந்த ஓட்டை சரியாயிரும். நிறைய பேர் நான் ரிங் யூஸ் பண்ணுறேன்னா காட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க. நான் இப்போ 18 inch யூஸ் பண்ணுறேன், ரிங்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பெருசாக சுருக்கம்லாம் வரதில்லை. நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டு ஃபுல்லாக கசகசன்னு இருக்கும். ஸோ லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சுருக்கமுமே இருக்காது. ஆனால் நீங்கள் போடும்போது ஒன்று நல்லா ரொட்டேட் பண்ணி இடுங்க. அப்படியே இழுத்தா அந்த இடத்துல இருக்கிற த்ரெட் வந்து சுருக்காகும். ஸோ சுருக்காகாமல் இருக்கணும்னா நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து ரிங்கில் போட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்லீவ் போட்டிருப்போம், இன்னொரு ஸ்லீவ் போடும்போது இது தொங்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி விட வேணாம், இதை நீட்டாக மடித்து அந்த ரிங்குக்கு மேலேயே வந்து பின் பண்ணிடுங்க. சில சமயம் அப்படி பின் பண்ணும்போது ரொம்ப துணியை எடுத்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் இறங்குச்சு அப்படின்னா சப்போஸ் அதுவும் உள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே ரொம்ப நேரம் தொங்க விடாமல் கொஞ்சம் வந்து ரிங்கு மேலே வச்சுக்க பாருங்கள், ரொம்ப கீழே விடாமல். இன்னொன்று துணி டேமேஜ் ஆகுதுங்கிறது கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஃபுல்லாக ரிங்கில் தான் போட்டிருந்தேன், எனக்கு எந்த டேமேஜுமே ஆகலை. ஸோ அது ஒன்றுனா இப்போ துணியை ஏதாவது ஒரு எண்டில் பிடிச்சிட்டு இப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி இழுத்து பாருங்கள். இப்போ வீவிங்ஸ் வந்து துணியோட வீவிங்ஸ் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் இப்படி இழுத்து பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் ஓரத்தில் நல்லாவே இப்படி ஸ்ட்ராங்காக இப்படி இழுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி இழுத்து பாருங்கள். ஸோ இப்படி இழுத்து பார்க்கும்போது இப்போ வந்து இப்படி இழுக்கும்போது நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சு, அதே இப்படி இழுக்கும்போது டேமேஜ் ஆகலை. அப்போ வந்து துணியோட விவிங்ஸ் இப்படியும் இருக்கும்போது நீங்கள் இப்படியும் மட்டும்தான் இழுத்ததை டைட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த வாக்கில் இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இது மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக இழுத்துட்டோம் அப்படின்னா துணி சுத்தமாக டேமேஜே வரதில்லை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிங்கு நான் போட்டிருந்தேன் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த டேமேஜுமே இல்லை. லைட்டாக ஒரு லைன் தெரியும். ஸோ அதுவும் லைட்டாக அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.